ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். வாங்கின கடனை கட்டாம இருக்கிறதுக்கு என்ன வழி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் தொடர்ந்து நமக்கு வந்த வண்ணமா இருக்கு. நிறைய மெசேஜ், எக்கச்சக்கமான மெசேஜ். நான் இதை வேற மாதிரி அணுகுனா வாங்கின பணத்தை கட்டாம இருக்கலாமா? என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இது போல நான் இந்த மாதிரி லோன் எடுத்தேன், 1 லட்ச ரூபா லோன் எடுத்து 50,000 தான்டா கட்டினேன், நான் பாதிக்கு பாதி கட்டினேன் நான் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது போன்ற பொய்கள் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. வாங்கின கடனை கட்டாம இருக்கணும், அதுக்கு இதை பண்ணணும் அப்படின்றதும். ஸோ என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 50,000 கட்டி முடிச்சாரு, 30,000 கட்டி முடிச்சாரு அப்படின்றதையும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 50,000க்கு 30,000 இல்லை, 10,000 கூட அதை கட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிகாஸ் இது எல்லாமே நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னுடைய இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய 8 வருட அனுபவம் அப்படின்றது. நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை எஜுகேஷனலும் நாலேஜுமா எடுத்துக்கோங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அண்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரண விஷயமா மாறிடுச்சு. லோனா, சரி ஓகே பரவாயில்ல விட்டு, கடன் வாங்கியிருக்கியா, சரி பரவாயில்ல நானும் தான் வாங்கியிருக்கேன், சரி விட்டு, எல்லா கேள்வியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிட்டோம். முதல்லலாம் கடன் வாங்கியிருக்கியா, இவன் கடன் வாங்கியிருக்கான்டா, இவனை தள்ளி வைங்கடா அப்படின்ற மாதிரி கடன் வாங்கி தரலையா, என்ன ஒரு கேவலமான பொறுப்பா இருக்கிறான், கடன் வாங்கி தரமாட்டான்டா, என்னடா நீலாம் மனுஷன் நீலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வசைப்பாடுகள் தவறா பேசுவாங்க. அவரை பற்றி எட்டுக்கட்டி பேசுவாங்க, பக்கத்தில் பேசுவாங்க, அவர் இப்படி நடந்து போனாலே பேசுவாங்க, யாரா இவன்லாம் கடனை வாங்கிட்டு தரலடா அப்படின்றவன். ஆனால் இவங்களுக்கு 1008 கடன் இருக்கும். அந்த புரிதல் அப்படின்றது இப்போ மக்களுக்குள்ள வந்துருச்சு. முதல்ல நான் சொல்றதெல்லாம் ஒரு 80s காலகட்டத்தில்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஷாக் ஆனதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. கடன்னா ஓகே கடனா, எனக்கு கூட இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ல வேற நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய போகுது. ஓகே கைஸ், அதாவது இப்போ ஒரு லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது இருக்கு. இப்போ நம்ம 2 கேள்விக்கு பதில் சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வாங்கின கடனை கட்டாம இருக்கிறதுக்கு, இன்னொன்று வாங்கின கடனை வெறும் 10,000 கொடுத்து, 1 லட்ச ரூபா கடனை வெறும் 10,000 கொடுத்து க்ளோஸ் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் உண்மைதானா? என்ன நடக்குது? அவர் எப்படி இந்த 10,000 கொடுத்து மொத்தம் 1 லட்ச ரூபா லோன்ல கட்டியிருப்பாரு அப்படின்றது. சரி ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். அதாவது ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்காரு. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ 1 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்காரு, அதை கிரெடிட் கார்டு மூலியமா எடுத்திருக்கிறாரு. அந்த கிரெடிட் கார்டு மூலியமா அவர் லோன் எடுத்து அதை அவர் பேமெண்ட் பண்ணல அப்படின்ற காரணத்தினால இவர் என்ன செய்யறாருன்னா, எவ்ரி மந்த் இவர் என்ன செய்வார்னா ஒரு மினிமம் டியூ அப்படின்றத கட்டுவார். இந்த மினிமம் டியூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவருக்கு 1 லட்ச ரூபா கட்டக்கூடிய இடத்துல 2,000, 3,000, 4,000, 5,000 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் டியூ அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த மினிமம் டியூவை மட்டும் இவர் கட்டிக்கிட்டே வருவார். கிட்டத்தட்ட இவர் ஒரு 5,000 வச்சுக்கோங்களேன். 5,000 இவர் ஒரு 20 மாதம் கட்டியிருப்பார். 5,000 இவர் இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பேங்க் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த யார் கிரெடிட் கார்டு கொடுத்தாங்களோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் ஏன் மினிமம் கட்டிட்டு இருக்காங்க, ஸோ ரொம்ப நாளாக மினிமமே கட்டிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி விடுப்பா அப்படிம்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 5,000 கட்டினதுல 10 மாதத்துக்கு 50,000 கட்டிட்டீங்க, 20 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க. உங்களுக்கு 1 லட்ச ரூபா அப்படின்றது கம்மி தான். இடையில நீங்கள் விட்டு கட்டியிருப்பீங்க, லேட்டாக கட்டியிருப்பீங்க, இல்லை 1 மாதம் 2 மாதம் கட்டாமல் இருந்திருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 3 வருஷத்துல ஒரு 20 மாதம் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் வரும். அந்த கான்செப்ட்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு சிலர் கட்டுவாங்க, அப்புறம் கட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி வரும். அப்போ என்னன்னா, சரி ஓகே ஆல்ரெடி பணம் வந்துருச்சு, லேட் பேமெண்ட் பெனால்ட்டி அதெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா, மொத்தமா நீ ஒரு அமௌண்ட்ல செட்டில்மெண்ட் பேசிக்கோ, அதாவது ஒரு 50,000 செட்டில்மெண்ட் முடிச்சு விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க வரக்கூடிய கலெக்ஷன் பர்சனோ அவர் இந்த பேங்கோடைய பர்சனோ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு ஒரு 70,000 ஆஃபர் இருக்கு சார், 1,50,000 ரூபா இருக்குது வட்டியோட சேர்த்து, ஒரு 70,000 ஆஃபர் இருக்கு கட்டுறீங்களான்னு கேட்பாங்க.
அப்போ இந்த இடத்துல சூதானமா இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைசரோ அல்லது இங்க வந்துட்டு ஏதாவது அட்வொகேட்டு இந்த மாதிரி டச்சில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க கிட்ட போயிடுவாங்க. அப்போ அவங்க லிஸ்ட் ஒன்று வாங்குவாங்க, எவ்வளோ கட்டியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வாங்கிட்டு அப்போ அதை கணக்கு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஓகே அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்களே, நீ ஒரு தொகை கேளு அப்படின்னா வந்துட்டு 30,000 ரூபா கேளு, அதாவது வந்து 20,000 ரூபா கேளு, ஏன்னா நீ கட்டியிருக்கதே 1,00,000 ரூபா வாங்கின காசு எல்லாத்தையுமே கட்டிட்ட. பட் இருந்தாலும் இவங்க வேவர் பண்றது எல்லாமே வட்டியில தான் பண்ண போறாங்க, அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வட்டி இதில் தான் பண்ண போறாங்க. அதனால நீங்க வந்துட்டு ஒரு 20,000 கேளு அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆர்கியூ அப்படின்றது போகும், பேச்சுவார்த்தை அப்படின்றது போகும். சண்டையா போவது ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஆர்கியூ தான் போகும். அப்போ பேசும்பொழுது அட்வொகேட் உள்ள வந்து பேசுவார். ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர் உள்ள வந்து பேசி இது போல வந்துட்டு இல்லை சார் இவ்வளோ கட்டியிருக்கிறாரு, கொஞ்சம் அப்படியே பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யாரா இருந்தாலும் இதெல்லாம் கட்ட முடியாது, நீ முடிஞ்சதை பார்த்துக்கிட அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு தான் இந்த லோன் கான்செப்டுக்குள்ள போறோம். அட்வொகேட் உள்ள வந்தா நமக்கு இவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் கிடையாது. லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு பேசி வாங்கி கொடுப்பாரு. நீங்க போனீங்கன்னா பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் அவர் மூலியமா போகும்போது யோசிப்பாங்க, ஓ அட்வொகேட்டே வந்திருக்காரா, சரி ஓகே இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே கூட அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த இடத்துல நீங்க 20,000 கட்டிங்கன்னா அவங்க 30,000-35,000 ரூபாய்க்கு வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ இவருடைய கணக்குப்படி வந்துட்டு இவர் கட்டின அந்த மாசம் மாசம் கட்டிட்டு இருந்த காசு 3 வருஷமா கட்டிட்டு இருந்த காசு அப்படின்றது சொல்லியிருக்க மாட்டார் உங்கள்கிட்ட. அவர் அவர் மொத்தமா வந்துட்டு 1,50,000 லட்சம் அப்படின்றது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த பணத்துல இருந்து இவர் இப்ப என்ன பண்ணா 35,000 கட்டிட்டாரு. அப்போ 1,50,000 ரூபாய்க்கு இவன் வர 35,000 கட்டி முடிச்சிட்டாங்க, செம்ம டேலண்டா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. அவர் 1,00,000 ரூபாய்க்கு 1,35,000 கொடுத்து கழிச்சிருக்காரு, அதை மொத்தத்தையும் முடிச்சிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இந்த கணக்கு அப்படின்றத இதை வச்சுதான் ஒரு சில பெருமை பாடுறதுக்காகவே நான் பாரு 1,50,000 ரூபாய் எடுத்து நான் வந்து 35,000 முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அண்ட் அதே போல நம்ம வாங்கின காசை கொடுக்கறது அப்படின்றது, அதை வேவர் பண்றது அப்படின்றது அந்தந்த நிறுவனம், பேங்க், ஃபைனான்ஸ் ஆப் அது அவர்களுடைய உரிமை, அவருக்கு தான் கொடுக்கணும். நீ சட்டப்படி எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. இந்த வேவர் வாங்கலாம், கேட்கலாம், ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிட்டு சைன் போட்டிருக்கோம். ஸோ இதுதான். அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு இவ்வளோ கம்மியாக முடிச்சிருக்கான், இவன் இவ்வளோ கம்மியாக முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய உருட்டுகளை நம்பாதீங்கன்னு சொல்றேன். அது என்னன்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க போய் பேங்க்ல விசாரிக்கலாம். இது போல வந்து சார் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். என்னால கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். அதுல எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் எனக்கு கொடுத்து தான் நீ ஆகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லோன் வாங்கிட்டு கட்டாம இருக்கிறார், அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்ஸ்கண்ட் ஆகிட்டு இருப்பார், அவ்வளவுதான். அவருடைய அட்ரஸ் மாத்திட்டு இருப்பாரு. ரெண்டாவது வந்துட்டு அவர் பெருசா எந்த மெசேஜ் வந்தாலும் கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாரு. அவருடைய இந்த மாதிரி சொல்றவங்க கூடிய இந்த மாதிரி நான் கம்மி பண்ணி கட்டிட்டேன், இந்த மாதிரி வந்து இவ்வளவு கட்டிட்டேன் அப்படின்றவங்களுடைய சிவில வந்துட்டு அந்த சிவில் ரிப்போர்ட்டிங் எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி சிவில் ரிப்போர்ட்டிங் காட்ட சொல்லுங்க. சிவில் ரிப்போர்ட்டிங்ல தெளிவா தெரிஞ்சிடும். சார் தயவு செஞ்சு என்ன இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா பேசுறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்க ப்ராக்டிக்கல் என்னவோ அதை தான் நான் சொல்றேன். என் இஷ்டத்துக்கு என்ன வேணா நான் உருட்டிட்டு போயிட முடியும். ஆனா உண்மை என்ன அப்படின்றத சொல்றது தான் நம்மளுடைய விடி தமிழுடைய வேலையும், நம்மளுடைய லோன் ஆப் தமிழ், அப்புறம் மிஸ்டர் விஸ்வா கார் சேனல், அப்புறம் புதுசாக ஆன்மீக சேனல் அப்படின்றதும். ஸோ இதனுடைய வேலை என்னவோ உண்மையை சொல்றது தான். இங்க வந்துட்டு இல்லாத விஷயங்களை வந்து கட்டமைச்சு பேசுறது அப்படின்றது கிடையாது. இதுதான் லீகல் ப்ரொசீஜர். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒருத்தர் காசு கொடுக்குறீங்க, அந்த காசை வந்துட்டு ஒருத்தர் தர முடியாதுன்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா? கண்டிப்பா கேட்பீங்க, என்ன என் காசு தர முடியாதுன்ற, அன்னைக்கு தரேன்னு சொல்லி தானே வாங்கினேன், அன்னைக்கு வாங்கக்குள்ள நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ அப்படி கேட்க மாட்டீங்க. ஸோ கொடுப்பா அப்படின்னு சண்டை போடலாம், பிரச்சனை பண்ண என்ன வேணா நடக்கலாம் அந்த இடத்துல. அதனால தயவு செய்து இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா இப்படி யோசிங்க. நம்ம காசு கொடுத்துட்டா நம்ம வாங்காம இருப்போமா? இது நியாயப்படி அவன் காசு நீங்க கொடுத்துருங்க, தர்மத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அதர்மம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் வரல. நான் ப்ராக்டிக்கலா லீகலாவே நான் சொல்றேன். நான் ஒருத்தட்ட ஒரு பொருளை கொடுத்தா வாங்க போறோம், அது நம்ம திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறோம், அது பணமா கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல கம்பல்சரி வந்துட்டு அதை நம்ம திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அதை எப்படி கொடுத்தவங்க வாங்காம இருந்துருவாங்க? சட்டம் எப்படி இதை சொல்லிடும், அதாவது பரவாயில்லப்பா அவரால் முடியலன்றாரு, கட்ட முடியல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. இதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனா நீங்க, அதாவது உடம்பு சரியில்லை, கை கால் பயிற்சி, இல்லை வந்து என்னால வேலைக்கே போக முடியாது, டாக்டர் சர்டிஃபிகேட் பாருங்க இருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்க அட்வொகேட் மூலியமா மூவ் பண்ணி அது போகணும். நீங்க டைரக்டா டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தாங்க எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க சொல்ல முடியாது. அப்பயும் சில ப்ரொசீஜர் அப்படின்றது எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அவங்க வியூஸ்க்காகவும் அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ப்ராக்டிக்கலும் கூட. வாங்கின காசை கட்டணும், கட்ட முடியலன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், என்னால் இதனால கட்ட முடியல, என்னால் இந்த ரீசன்னால தான் கட்ட முடியல அப்படின்றத அவங்களுக்கு வித் ப்ரூஃபோட நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டோட அவங்க மூலியமா நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது தான்
இது ஒரு ப்ராக்டிக்கல், அதாவது இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது நடக்கும். அப்படி இல்லைன்னா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி வந்துட்டு கட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. காசு கட்டி தான் ஆகும். ஓகே கைஸ், இந்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு எஸ்டர்டேவே அந்த இயர்பட் வந்து நெக் பேண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நெட் பேங்க் வந்து OnePlus வந்து கேட்டிருந்தாங்க. அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார்ஜ் பேக்கப் சூப்பராக இருக்குது. வாய்ஸ் கிளியரன்ஸ், ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், EMI, NACH, ECS, E-Mandat, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.